சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, நான் போய் அவங்கள பார்க்கறேன். வாங்க சார். சார் வாங்க. பூர்ணிமா, பூர்ணி, பூர்ணி, இவர்தான் ஜட்ஜு சார். என்னம்மா பூரணி, எதுக்குமா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ செய்யறது எவ்வளவு நல்ல தொழில் தெரியுமா? உலகத்திலேயே அற்புதமான தொழில் மத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறதுதான். அத ஒரு தொழில்னு கூட சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அது ஒரு சேவை தான். அத ஒரு நல்ல மனசோட பண்ணணுமா? அதை விட்டுட்டு இப்படி கெட்டுப்போன பிரியாணி எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறியே, இது நியாயமா? காசை வாங்கிட்டு தானே பிசினஸ் பண்றோம். அப்போ வாங்கின காசுக்கு நியாயமா இருக்க வேண்டாமா? சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என் கூட 2 பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க பிரியாணியில கெட்டு போன சிக்கனையும் மட்டனையும் போடுவாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? பிரியாணி கெட்டு போயிருக்குன்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே அதை உண்மைன்னு நம்பிடுவீங்களா? ஏற்கனவே இவங்கெல்லாம் என் மேல கோவத்துல இருக்காங்க சார். அதனால வேணும்னே என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு ரவுடி பொம்பளைய வச்சு என்ன அதே பிரியாணிய வலுக்கட்டாயமா சாப்பிட வச்சாங்க. அந்த பிரியாணிய சாப்பிட்டதுனாலதான் சார் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். பூரணி, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பிரியாணியை நீங்க தான் பண்ணி கொடுத்திருக்கீங்க. உங்களை நம்பி வாங்கினதுக்கு என்னோட ஃபேமிலியும் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. என்னோட ஃபேமிலி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க என்னடான்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருந்தாலும் தெரியாம நடந்திருந்தாலும் ஒரு ஓனரா நீங்க தான் அதுக்கு பொறுப்பேத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு தப்பிக்க பார்க்காதீங்க. சார், நான் தப்பிக்கலாம் பார்க்கல, உண்மையதான் சொல்றேன். எதுமா உண்மை? என் டிரைவர் பிரியாணி வாங்கும் போது நீங்களும் தான் இருந்திருக்கீங்க. இதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போய் பேசாதீங்கம்மா. சார் சார், ஏதோ ஒரு தடவை தெரியாம நடந்துருச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். அப்படியெல்லாம் மன்னிச்சு விட்டுற முடியாது தம்பி. ஒண்ணு பண்ணுங்க, அவங்கள வந்து எழுத்துப்பூர்வமா எழுதி தர சொல்லுங்க. இந்த மாதிரி கெட்டுப்போன பிரியாணியை நான் வித்திருக்கேன், அதனால வர எல்லா விளைவுகளுக்கும் நான் தான் பொறுப்பு, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம எந்த பிராண்ட்ல நான் பிரியாணி வித்தனோ அந்த பிராண்ட செவந்திக்கே திருப்பி எழுதி கொடுத்துறேன்னு எழுதி தர சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு? சார், அவ எழுதி கொடுத்துருவா சார். ஏங்க, நான் எதுக்குங்க எழுதி கொடுக்கணும்? சார், இது என்ன சார் நியாயம்? அவங்க கெட்டு போன மட்டன் பிரியாணியை கொடுப்பாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இப்ப என்னோட கம்பெனியை எழுதி கொடுங்கன்னா என்ன சார் நியாயம்? நீங்க ஏதோ நியாயமா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவங்களுக்காகவே தீர்ப்பு சொல்றதுக்கு இங்க வந்த மாதிரி இருக்கு. ஏய் பூர்ணி, பூர்ணி கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாருமா, நான் ஏதோ இவ்வளவு நேரம் செவ்வந்தி என்கிட்ட ஆக்ஷன் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால பேசாம இருக்கிறேன். நீ பேசுறத பார்த்தா ஏதோ நியாயம் உன் பக்கம் இருக்கிற மாதிரி பேசுற. மிஸ்டர் ரகு, இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பல. எதா இருந்தாலும் நீ ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்லயே பாத்துக்க. ஐயோ சார். செவந்தி, இந்த கேஸை நீ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போமா. விஜய் சார், நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு லீகலா ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஷூர் சார். அம்மா, நான் தேவையில்லாம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் கோர்ட்லயே பாத்துக்கங்க. அப்பதான் யார் தப்பு யார் சரின்னு கோர்ட்டே சொல்லும். சார் 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 சார். என்ன பூர்ணிமா, ஒரு ஜட்ஜி கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? அண்ணி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு உன்னை உள்ள வைக்க வேணாம்னு சொல்லி அவ்வளவு பேசினாங்க. ஆனா நீ பண்றத பார்த்தா நீயே உள்ள போய் உட்காந்து போல இருக்கு. அப்படி எல்லாம் அவங்க நினைச்சா நான் ஒன்னும் உள்ள போய் உட்காந்துட மாட்டேன். அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணட்டும். பாத்தீங்களா செவந்தி,
இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி ஜட்ஜி கிட்ட பேசி தேவையில்லாம அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. பூர்ணி வசமா மாட்டிக்கிட்ட. அவரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அந்த பிரியாணி வாங்கின எவிடன்ஸ், இது எல்லாமே போதும். பூர்ணி கிட்ட இருந்து தான் பிரியாணி வாங்கிருக்காங்கன்னு எல்லா ப்ரூஃபும் இருக்கு. ஏற்கனவே நாங்களும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து வசமா மாட்டிக்கிட்ட. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். பாத்தீங்களா எப்படி என்கிட்ட ஓபனா சேலஞ்ச் பண்ணி பேசுறான்னு பாருங்க. என்ன பூர்ணி, உண்மைய சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அப்பத்தா கைமனோங்கிற பேரை உன் கம்பெனின்னு சொல்லி அந்த போர்டை கொண்டு போய் மாட்டினியோ, அதே போர்டை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அங்க மாட்டுவோம். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பேரை இப்படி ஒரே மாசத்துல கெடுத்து வச்சிருக்க. இது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த போர்டை கழட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாரு. வாங்க செவந்தி, போலாம். ரகு, இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கோர்ட்லயே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வரேன். ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஜட்ஜையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் அவங்க விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்களா? பார்க்கலாம் நானா அவங்களான்னு. ஏய் பூரணி, பூர்ணி, பூர்ணி, பூர்ணி. செவந்தி. செவந்தி, செவந்தி, செவந்தி.